ஈவினிங் போல் சித்தி சித்தப்பா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். குட்டீஸ்லாம் ஒரு பக்கம் பலூனை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. இது மாதிரி உட்காந்து பேசுகிறதெல்லாம் சிட்டி சைடில் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இப்போலாம் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு 4 பேர் இருக்குன்னா அந்த 4 பேரும் உட்காந்து கொஞ்ச நேரம் பேச முடியாமல் ஓடிட்டுருக்கோம். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமல் ஓடுறோம். நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது ஆனுவல் லீவுக்கு எங்கள் ஆயா வீட்டுக்கு போவோம். போயிட்டு அங்கே ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணிட்டோன்னா திரும்பி இங்கே வந்த பிறகு சுத்தமாக பிடிக்காது. இந்த ஹார்ன் சவுண்டு, டிராஃபிக்கு, ஃபேன் காற்று இதெல்லாம் சுத்தமாக வெறுத்துட்ருப்பேன். அப்படியே 1 வீக் போயிடுச்சுன்னா மறுபடியும் பழகிடும். இன்றைக்கி பரதநாட்டியமும் நாடகமும் வச்சாங்க. என் பொண்ணு ஸ்டேஜில் ஆடுறவங்கள பார்த்துட்டு கீழே ஆடிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ரொம்ப அழகாக ஆடுறா, யாரோட பாப்பான்னு கேட்டாங்க. நான் என்னோடய பாப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு என் பாப்பாவை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, பெருமையாக இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு புது ஃபீலாக இருந்தது.